அப்பா இறந்த பிறகு தான் இந்த வீட்டில் எல்லா சத்தமும் அதிகமாக கேட்குது. இந்த பையனுக்கு அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் உலகமே அவன் அப்பா தான். பள்ளிக்கு போகும்போது உணவு கட்டித்தர கையும் அப்பா, காய்ச்சலுக்கு இரவு முழுக்க கண் விழிச்சிருக்கும் கண்களும் அப்பா தான். சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் அவனை பசிக்க விடாத மனசும் அப்பா தான். காலேஜில் சேர்ந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமானாங்க. படிப்பு இல்லாமல் ஃபோனும் கையுமா இருந்தவனை அப்பா என்ன சொன்னாலும் கேட்கல அவனுக்கு. என் லைஃப் என் டிசிஷன். ஒரு நாள் சண்டேல பேகை தூக்கிட்டு ரூமில் போய் என் ஃப்ரெண்டு கூட தங்கிக்கிறேன்னு கிளம்பிட்டான். அப்பா வாசல் வரைக்கும் வந்து நின்னார். அவன் திரும்பி கூட பார்க்கல. ஒரு நாள் அவன் ஃபோனுக்கு மிட்நைட் கால் வந்தது. உங்கள் அப்பா ஐசியூவில் இருக்கார். அழுதான், உடஞ்சான். மகன் மனசு பதபதைக்க ஆரம்பிச்சுது. ஹாஸ்பிட்டல் ஓடினான். அப்பா முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டிக்கிட்டு இசிஜி மானிட்டர் அவன் பார்த்துட்டு இருந்தான். டாக்டர் சொன்னார், ஹார்ட் மட்டும் இல்லை, பிரெயினுக்கும் ஆக்சிஜன் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் மனுஷன் பிரெயின் கடைசியாக ரிலீஸ் பண்ணுறது அவன் லைஃப்பில் ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகிற நினைவுகள் தான். இவன் அப்பான்னு கூப்பிட்டதும் மானிட்டரில் பீப்புன்னு ஒரு சவுண்டு ஸ்பைக் ஆச்சு. அப்படியே அது ஃப்ளாட் லைன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்பா இல்லை. ஃபனரெல்லாம் முடிஞ்சுது. வீட்டுக்கு வந்தான். மறுநாள் காலையில் அலாரம் அடிக்குது, ஆனால் எழுப்புகிற சத்தம் இல்லை. ஷர்ட்டு மடிச்சிருக்கு, ஆனால் அதை மடித்த கைகள் இல்லை. அவர் இருந்தப்போ இதெல்லாம் சாதாரணம், இல்லாதப்போ ஒவ்வொன்றும் வலிதான். இந்த வீடு இன்னும் இருக்குது, பொருள் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் என்ன நானாக ஆக்கிய மனிதன் மட்டும் இல்லை. ஒரு நாள் நைட்டு பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகிறான். ஃபோன் வந்தது. மெசேஜை டைப் பண்ணிக்கிட்டே போகிறான். சடனாக ஒரு லாரி வந்துச்சு. ஸ்கிட் ஆச்சு பைக். அடுத்த செகண்டு, ஃபோனை பார்க்காடா, வண்டியை பார்த்து ஓட்டு. அப்பாவோட வாய்ஸ். சைடு மிரரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன். அப்பா கண்ணை பிளிங்க் பண்ணுறான். மிரர் எம்டி ஆயிடுச்சு. இவனோட இமேஜ் தான் அந்த மிரரில் தெரிஞ்சுது. அவன் ஃபோனை கீழே போட்டுட்டு வீட்டுக்கு ஓடுறான். அப்போ ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து உடஞ்சி அழுகிறான். உடல் போயிடலாம், ஆனால் அப்பாவோட வேலை ஒரு நாளும் முடிவதில்லை. அப்பா இருந்தப்போ ப்ரொடெக்ட் பண்ணார், இல்லாத போதும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஃபோன் ஃபுல் பேட்டரியில் இருக்குது, ஆனால் கால் பண்ண அப்பா இல்லை. அவனுக்கு இப்போ தான் புரிஞ்சுது, பேட்ரி லோ ஆனது ஃபோனில் இல்லை, வாழ்க்கையில். அவர் இருந்தபோது அப்பாவோட அருமை தெரியலை. போகும்போது அப்பான்னு திரும்ப கூப்பிட்டாலும் என்னான்னு கேட்கக்கூடிய தொலைவில் அவர் இல்லை.